நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2021 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் பிரணவம். இந்த படத்தில் ஜெமினி சுரேஷ், காயத்ரி ரேமா மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் பிரணவம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தோம். இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 10வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2018 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் 369. இந்த படத்தில் ஹேமந்த் மேனன், மியா ஸ்ரீ மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 50% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் 369 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் பவர் பிளே. இந்த படத்தில் நம்ம ராஜ் தருண், ஹேமல், சாம்னா கஷ்யம் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 62% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் பவர் பிளே அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் யூடியூப்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் ரிவைண்ட். இந்த படத்தில் நம்ம தேஜ், சம்பத் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கன்னடா தமிழ் பைலிங்கல் மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லேயும் ரிவைண்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்லேயும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2010 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் நாயகன். இந்த படத்தில் நம்ம இந்திரஜ் சுகுமாரன் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 95% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் நாயகன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் சன்னி. இந்த படத்தில் நம்ம ஜெயசூர்யா, மம்தா மோகன்தாஸ் மற்றும் பல ஸ்டார்கர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 75% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் சன்னி அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்லையும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 5வது இடத்த பிடிச்சிருக்கு.
அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் கோரமீனு. இந்த படத்தில் நம்ம ரவி ஆனந்த், கரி சுத்தமன், இந்து மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் கோரமீனு அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யூடியூப்லேயும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் ஜானே ஜான். இந்த படத்தில் நம்ம கரீனா கபூர், விஜய் வர்மா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 92% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஜானே ஜான் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ஒரு டைம் ட்ராவல் கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் 7/11. இந்த படத்தில் டெய்ஸ் வால்ஸ், சாஹல்ஸ் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 59% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் 7/11 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்தளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன படம் தான் ஆப்ரேஷன் ஜாவா. இந்த படத்தில் நம்ம லுக்மான், மமிதா பைஜு மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 96% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஆப்ரேஷன் ஜாவா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் தான் 1st இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் நீங்கள் எந்த படத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, எந்த படத்தெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 கிரைம் த்ரில்லர் தமிழ் டப்பிங் மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ்களை பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.